السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. நேற்றைய தினத்துல இறைவன் உருவமற்றவன் என்கிற கருத்தை நேரடியாக பேசக்கூடிய முக்கியமான இமாம்கள் முஹத்திஸின்களுடைய நஸ்ஸு நேரடி வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும், எடுத்துரைத்தோம். குறிப்பாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்கிற நூலிலும் அல் ஃபிக்ஹுல் அப்ஸத் என்கிற நூலிலும் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை நம்ம எடுத்து சொன்னோம். அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறைவன் உருவமற்றவன், இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லக்கூடிய முஜஸ்ஸிமாக்கள் காஃபிர் என்று சொன்ன ஷாஃபி இமாமுடைய கருத்தை இமாம் சீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் அஷ்பாஹ் வன் நதாயிர் என்கிற நூல்ல பதிவு செஞ்சிருக்காங்க என்பதை எடுத்து சொன்னோம். அதே போல இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறைவன் உருவமற்றவன் என்கிற அந்த கருத்தை நேரடி வார்த்தையில் நஸ்ஸாக ஷுஅபுல் ஈமான் என்கிற நூலிலும் அல் இஅ்திகாத் லில் பைஹகி என்கிற நூலிலும் இமாம் பைஹகி அவர்கள் சொன்ன அந்த வாசகங்களை, நேரடி நசுகளை நாம் உங்களிடத்துல எடுத்து சொன்னோம். கடைசியாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் இக்திசாத் ஃபில் இஅ்திகாத் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. நடுநிலையான கொள்கை அப்படின்னு நம்ம எளிமையாக தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யலாம். அந்த நடுநிலையான கொள்கை என்கிற அந்த நூலிலே இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அல்லாஹ் பத்தி பேசும்போது, இன்னஹு கதீமுன், அல்லாஹு ஆரம்பமற்றவன், வ அன்னஹு பாக்கின், அவன் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியவன், அதாவது முடிவில்லாதவன், வ அன்னஹு லைஸ பி ஜௌஹரின், அல்லாஹு ஜௌஹர் இல்லை, வலா ஜிஸ்மின், அல்லாஹு ஜிஸ்ம் கிடையாது, அதாவது அல்லாஹுக்கு உருவம் இல்லை, வலா அரலின், இறைவன் அரலும் அல்ல, ஒலா மஹதூதின் பி ஹத்தின், ஒரு எல்லையை கொண்டு எல்லை நிர்ணயிக்கப்பட்டவனும் அல்ல, ஒலாஹுவ மஹ்சூசும் பி ஜிஹத்தின், அவன் எந்த ஒரு திசையை கொண்டும் ஹாசாக்கப்பட்டவன் அல்ல, குறிப்பிட்ட ஒரு திசையில் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல முடியாது. அதாவது காலத்திற்கும் இடத்திற்கும் இறைவன் அப்பாற்பட்டவன். அன்னஹு மர்ஈயுன், இறைவன் பார்க்கப்படுவான். கமா அன்னஹு மஅலூமுன், எப்படி அவன் அறிவால் அறியப்படுகிறானோ அதே போன்று கண்ணால் இறைவன் பார்க்கப்படுவான். அதாவது மறுமையில மூமின்கள் எல்லோருமே அல்லாஹை பார்ப்போம் என்கிற கருத்தை பதிவு செய்தார். இந்த உலகத்தில் இருக்கும்போது அல்லாஹ் மஅலூமா இருக்கிறான், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் மர்ஈயாகவும் ஆகிவிடுவான். இந்த உலகில் நாம் அல்லாஹ் கொடுத்த அக்களை கொண்டு, அந்த பகுத்தறிவை கொண்டு இறைவன் இருக்கிறான் என்பதை அறிகிறோம். எனவே அல்லாஹ் அறியப்பட்டவன். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த கண்ணை கொண்டு அல்லாஹ் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் பார்க்கப்படுபவன் என்கிற அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய சத்திய கொள்கையை, இதுதான் சரியான கொள்கை, நடுநிலையான கொள்கை இதுதான் என்று மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அல் இக்திசாது ஃபில் இஅ்திகாத் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதி அதுல நேரடியாகவே நஸ்ஸன் அல்லாஹ்வுக்கு ஜிஸ்ம் கிடையாது, அல்லாஹ் ஜௌஹர் கிடையாது, அல்லாஹ் அரலு கிடையாது என்று ஹுதூஸ்களுடைய அலாமாத்துகள், எது ஹாதிஸா இருக்குமோ அதனுடைய அடையாளங்கள் என்னென்ன இருக்குமோ அது அனைத்தையுமே அல்லாஹ்வுக்கு இல்லைன்னு சொல்லி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்யறாங்க. அப்போ நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், நபியிடமிருந்து பாடம் பயின்ற சஹாபாக்களிலிருந்து, ஈமான் கொள்கையை கற்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து இமாம்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திஸீன்கள் போன்ற அறிஞர்களுடைய அந்த கொள்கை பாடத்தை அவங்க எடுத்து நடத்துறது, எழுதி பதிவு செஞ்சது, இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு மிக பளிச்சென்று வெட்ட வெளிச்சமான ஒன்று. இதுவரை வாழ்ந்த எல்லா மூமின்களும் அல்லாஹ் உருவமற்றவன்கிற நம்பிக்கையில் தான் இருந்தார்கள். அந்த நம்பிக்கை தான் தூய நம்பிக்கை, அதுதான் தூய தௌஹீத், அதுதான் தூய ஈமான், தூய கொள்கை.
அதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய நம்பிக்கை கொள்கை என்பதை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதனால முதன்மையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹு உருவமற்றவன். அப்ப ஐனு, எது, வஜ்ஹு, நஃப்ஸு, ரிஜ்லு, சாக்கு, இது போன்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய அந்த அந்த சொற்களுக்கு அல்லாஹ்வுடைய சிஃபாத் என்று நம்ம என்ன செஞ்சிடணும், புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம முக்கியமா தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அல்லாஹுடைய ஐனு, அல்லாஹுடைய எது, அல்லாஹுடைய ரிஜ்லு அப்படின்னு குர்ஆன் ஹதீஸ்ல இடம்பெற்ற அந்த அந்த சொற்கள் சிஃபாத்துன்னு சொன்னோமா இல்லையா? அது என்ன அர்த்தத்தை தரக்கூடிய சிஃபத்து? அதுல நம்ம இமாம்களுடைய நிலைப்பாடு என்ன? இது ரொம்ப மெயின் விஷயம். இதை ஏன் ரொம்ப மெயின் விஷயம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்துல சுன்னத் ஜமாத் அறிஞர்கள் 2 நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. குதமாக்கள், சுன்னத் ஜமாத் அறிஞர்கள்ல முன்னோர்கள், அதாவது 3 நூற்றாண்டு 4 நூற்றாண்டு வரைக்கும் உள்ளவர்களுக்கு வந்து சலஃபு சலஃபு சாலிஹின் சொல்லுவோமா இல்லையா? 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு சலஃப், 4 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் உள்ளவங்களுக்கு ஹிஜ்ரி 4 நூற்றாண்டுன்னு சொல்றேன். ஹிஜ்ரி 400க்கு முன்னாடி வர உள்ள உலமாக்களுக்கு சலஃப் என்றும், ஹிஜ்ரி 400க்கு பின்னால் உள்ள அந்த உலமாக்களுக்கு ஹலஃப் என்றும் பிரித்து சொல்லப்படும். சலஃபுன்னு சொன்னா சாலிஹான முன்னோர்கள், ஹலஃபுன்னு சொன்னா சாலிஹான பின்னோர்கள். இந்த முன்னோர் பின்னோர் என்பது அறிஞர்களை மட்டும்தான் குறிக்கும். அவாம்களை பத்தி நம்ம சலஃபு ஹலஃபுன்னு சொல்றது இல்லை, ஏன்னா அறிஞர்களை பத்தி பேசியது. அப்போ சலஃபுகள் வந்து, சலஃபு சாலிஹீன்கள் வந்து அல்லாஹுடைய அந்த சிஃபாத்துகள் விஷயத்துல என்ன நிலைப்பாட்டுல இருந்தாங்க, ஹலஃபுகள் வந்து அல்லாஹுடைய சிஃபாத்துகள் விஷயத்துல என்ன நிலைப்பாட்டுல இருந்தாங்க. அந்த நிலைப்பாட்டு முரண்பட்ட அந்த நிலைப்பாட்டிற்கு என்ன காரணம், இதைத்தான் இப்ப நம்ம மெயினா தெரிய வேண்டிய விஷயம். அது ரொம்ப கவனமா நம்ம இதை அணுகணும். முன்னோர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, சலஃபு சாலிஹீன்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இவங்கெல்லாம் அந்த சலஃப்ல வந்துருவாங்க. அப்புறம் வந்து அதுக்கு பின்னால் உள்ள அறிஞர்கள் நம்ம இப்போ 400க்கு பின்னால் உள்ளவங்க. அப்ப அந்த சலஃபுகளுடைய கொள்கை நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பத்தி என்னென்ன வருதோ அது அனைத்தையுமே அதற்கான பொருளை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அது அல்லாஹ்வுடைய பண்பு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சொல்லுக்கு இதுதான் அர்த்தம் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிவு செஞ்சிடக்கூடாது என்பது யாருடைய வாதம் அப்படின்னா, சலஃபுகளுடைய வாதம். உதாரணமாக எதுல்லா, அல்லாஹுடைய எது அப்படின்னு வருது. ஐனுல்லா, இப்போ குர்ஆன்ல தஜ்ரீபி அயுனினா அப்படின்னு வருதா இல்லையா? அப்போ அந்த கப்பல் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கப்பல் வந்து எங்களுடைய நேரடி பொருள் சிறந்தா எங்களுடைய கண்களில் ஓடியது, தஜ்ரி பி அயுனினா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய கண்ணு அப்படின்னு அர்த்தம் கேட்கணுமா? அப்ப அல்லாஹ்வுடைய கண்ணுன்னு சொல்லி ஜாரிகத்து அர்த்தம் கொடுக்க கூடாது. இது எல்லா இமாம்களும் ஒருமித்த கருத்து. அப்ப அந்த ஐனுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? ஐனுக்கு சிஃபாத்துன்னு விளங்கணும். சரி, ஐனுக்கு சிஃபாத்துன்னு வச்சுக்குவோம். என்ன சிஃபத்துல என்ன அர்த்தம் கொடுக்கிறது? அப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மாதிரி முன்னோர்கள்ட்ட யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்ற பதில் என்ன கேட்டீங்கன்னா, ஐனுல்லாக்கு ஐனுன்னு சொல்லிக்க, அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். இதுதான் யாருடைய நிலைப்பாடு? முன்னோர்கள் நிலைப்பாடு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப ஐன் அப்படின்னு சொன்னா கண்ணுன்னு அர்த்தம் இருக்குது, இது உறுப்பு எடுத்துரும். கண்காணிப்புன்னு அர்த்தம் இருக்குது, ஒரு ஆளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த கண் என்று சொல்லி கண்காணிப்பை நாடுதல், கண்காணிப்பு என்பது சிஃபத்தாயிரும். அப்ப இந்த கண்ணு என்று சொல்லி கண்காணிப்புன்னு அர்த்தம் வைக்கிறதா? அல்லது கண்ணுன்னு சொன்னா பாதுகாப்பு, நீ என் பார்வையில் இருக்கப்பா, நீ என் கண் பார்வையில் இருக்கப்பா அப்படின்னு சொன்னா நான் உன்னை எப்பவுமே பாதுகாப்பேன், நீ பக்கத்துல இருந்தா எப்படி அது மாதிரி நீ தூரத்தை தான் உன்னை பாதுகாப்பேன். இப்போ பாதுகாப்பு என்ற அர்த்தமும் அதுக்கு கொடுக்க முடியும். அப்ப கண்காணிப்பு என்ற அர்த்தமும் கொடுக்க முடியுது, பாதுகாப்பு என்ற அர்த்தமும் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி பல்வேறு அர்த்தங்கள்
இதுல எந்த அர்த்தத்தை அல்லாஹ் நாடி அதை சொன்னான்? இப்ப நம்ம ஒரு 5-10 அர்த்தம் அதில் வச்சுக்குவோம். ஒரு மனுஷனுக்கு தெரிந்த ஒரு 10 அர்த்தம் வச்சுக்குவோம். இந்த 10 அர்த்தத்துல ஏதாவது ஒரு அர்த்தத்தை அல்லாஹ் நாடுறான் அப்படின்னு நம்ம எப்படி முடிவெடுக்கிறது? சரி, இந்த 10 அல்லாம புதிய ஒரு அர்த்தத்தை கூட அல்லாஹ் நாடி இருக்கலாம் தானே? நம்ம எப்படி இந்த 10க்குள்ளேயே சுத்திட்டு நிக்கிறது? அப்ப இந்த 10 அல்லாத புதுசா இன்னொரு அர்த்தத்தை அல்லாஹ் நாடி இருந்தால், அப்ப நம்ம இந்த குறிப்பிட்ட ஒரு சிஃபத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இறைவன் நாடி அந்த சிஃபத்தை நம்ம மறுத்த மாதிரி வருதா இல்லையா? அதுக்கு பேர் என்ன பேரு? தஅத்தீல் அப்படின்னு பேரு. இறைவனுக்கு இருக்கிற ஒரு சிஃபத்தை நம்ம அதை எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தஅத்தீல். அப்ப எது எதுன்னு வருது? எதுன்னா என்னது? அல்லாஹ்வுடைய கையின் அர்த்தம் வைக்க கூடாது, முடிவெடுத்தாச்சு. அப்ப எதுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறது? எது அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய உதவின்னு வைக்கலாமா? கை என்று சொல்லி உதவியை நாடுறது இருக்குது, கை என்று சொல்லி தர்மத்தை நாடுறது இருக்குதா இல்லையா? அப்ப கை என்று சொல்லி உதவியை நாடுறது இருக்குது, கை என்று சொல்லி பலத்தை நாடுறது இருக்குது. அவன் அவன் எனக்கு வலதுகரம் அப்படின்னு சொல்றான். ஒரு மனிதனை குறிப்பிட்டு அவர் எனக்கு ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னா, வலதுகரம் அப்படின்னு சொன்னா நமக்கு வலதுகரமா அவர் இருக்கிறாரா? நமக்கு பக்கபலமா அவர் இருக்கிறார். அப்ப கை என்று சொல்லி உதவியை நாடுறதும் இருக்குது, கை என்று சொல்லி பலத்தை நாடுறதும் இருக்குது. இந்த மாதிரி கை என்ற சொல்லுக்கு ஜாரிகத்துடைய அர்த்தம் கொடுத்தா உறுப்பா மாறிடும், இந்த மாதிரி அர்த்தம் கொடுத்தா பண்பா மாறிடும், அப்ப சிஃபாத்தா மாறும். இப்ப இந்த இதுல ஒரு 50 சிஃபத் இருக்குன்னு வச்சுக்குவோம். எது என்கிற சொல்லுக்கு ஒரு 50 வகையான சிஃபத்துடைய அர்த்தம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 50ல குறிப்பிட்ட ஒரு அர்த்தத்தை எடுத்து இதைத்தான் அந்த இந்த எதுல்லாக்கு அர்த்தம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணும்போது, இந்த அர்த்தம் அல்லாத வேறொரு அர்த்தத்தை எல்லாம் நாடி இருக்கலாம் தானே? அப்ப இறைவன் நாடிய ஒரு ஒரு அர்த்தத்தை நம்ம கொடுக்க முடியாம போதா இல்லையா? அந்த குழப்பம் வருது. அல்லது ஒரு 50 அர்த்தம் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச 50 அர்த்தம், இந்த 50 அர்த்தத்தை தாண்டி இன்னொரு புதிய அர்த்தத்தை எல்லாம் நாடி இருக்கலாம் தானே? எதுல்லங்கிற சொல்லல. அப்படி ஒரு அர்த்தம் இருந்திருந்தால் அந்த அர்த்தத்தை நம்ம எடுக்காம போகும்போது அந்த அர்த்தத்தை விடுறதாகதா இல்லையா? தஅத்தீல் ஆகுது இல்ல? அப்ப தஅத்தீல் வரக்கூடாது இல்ல? இதுதான் முன்னோர்கள் ரொம்ப கவனமா ரொம்ப பேணுதலா அவங்க எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு. அதனால தான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துன்னு சொல்லி மூடி அது என்ன சிஃபத்துன்னு ஆராய்ச்சிக்கு போக வேண்டிய தேவையில்லை. சில விஷயம் நமக்கு புரியும், சில விஷயம் நமக்கு புரியாது. இப்ப அதை இப்ப இப்ப இப்பதான் நீங்க நான் ஆரம்பத்துல ஓதின வசனத்தை நீங்க விளங்கி பார்க்கணும். உம்முல் கிதாபி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப முன்னோர்கள் அந்த சிஃபாத்துகள் முத்தஷாபிஹா என்கிற பட்டியல்ல இணைத்து அதுக்கு இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இறைவன் நாடிய அர்த்தத்தை நம்ம கொடுக்க முடியாம போகுது. அப்படி கொடுக்க முடியாம போகிறதுனால தஅத்தீல் வந்துரும். தஅத்தீல் அப்படின்னு சொன்னா இறைவன் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம எடுக்காம விடுறது அல்லது மறுக்கிறது, ரெண்டுல ஒண்ணு. அப்ப இறைவன் நாடிய ஒரு அர்த்தத்தை எடுக்காம போகும்போது அதுல தஅத்தீல் வாடை வரதானே செய்யுது. அதனால இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மாபெரும் மேதைகள், நீங்க ஃபிக்ஹுல் அக்பர், ஷரஹ் ஃபிக்ஹுல் அக்பர் போன்ற நூல்களை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதுக்கு வந்து எதுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து உதவின்னு அர்த்தம் வச்சுட்டு கூடாது, அப்படி உதவின்னு அர்த்தம் வச்சா தாத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் அதுக்கு விளக்கம் இதுதான். தாத்தில்னா இறைவன் நாடுற ஒரு விஷயத்த நம்ம எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லது மறுத்துட்டோம் சொன்னா அதுக்கு பேரு தாத்தில் அரபில. லீவ் விடுறோம்னு சொல்ற மாதிரி இல்லையா? அப்படின்னா என்ன, ஒரு ஒரு காரியத்தை செய்யாம மொத்தமா விட்டுறது தானே. அன்றாடம் நடக்கிற விஷயத்தை செய்யாம விடுறது அந்த மாதிரி ஆயிரும். அதனால முன்னோர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, தஅவீல், அதாவது சிஃபாத்துகளுக்கு தஅவீல் செய்யக்கூடாதுன்னு வந்து நின்னாங்க. சரி, இது இந்த அடிப்படையில தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய விளக்கம் ஃபுல்லுமே அமையும். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா இந்த அமைப்புல தான் அமையும். அதாவது தஅவீலுக்கு வேலை இல்லை. இன்னும் கூடுதலா சொன்னால் இந்த சிஃபாத்துகள் குறித்து முத்தசாபிஹா சார்ந்த இந்த சிஃபாத்துகள் குறித்து கேள்வி கேட்கிறதே பிதாத்து. இதுக்கு என்ன அர்த்தம், இதுதான் அர்த்தம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதே பிதாத்து, அவங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா சஹாபாக்கள் யாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட அல்லாஹுடைய ஐன்னு வரும்போது அந்த ஐனுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கன்னு நிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான விளக்கத்தை டைரக்டா கொடுக்கல. ஏன்னா முத்தசாபியாவே வைக்கணும். அப்ப கேள்வி எப்ப எழுப்பப்படலையோ, நபி காலத்துல அதை பத்தி பேசப்படலையோ, அது பிற்காலத்துல வருதுன்னா அது பிதாத்து. இது கொள்கை சார்ந்த மார்க்கம் சார்ந்த விஷயம், அதனால அது பிதாத்து அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்களுடைய நூல்களை நம்ம பார்த்தோம்னா தெரியும். உதாரணமா அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா அப்படின்னு வருது. அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா. இந்த இஸ்தவா என்கிற சொல்லு இருக்குதா இல்லையா? இந்த இஸ்தவாவுக்கு பல அர்த்தம் இருக்குது. உதாரணமா இஸ்தவா அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல உட்கார்றதுக்கும் இஸ்தவான்னு சொல்லலாம். ஒரு இடத்துல நிலை பெறுவதற்கு இஸ்திவான்னு சொல்லலாம். ஒரு வாகனத்தின் மீது ஏறி உட்கார்றதுக்கும் இஸ்தவா என்ற சொல்ல பயன்படுத்தலாம். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துற அந்த இடத்திலையும் இஸ்தவா என்கிற சொல்ல பயன்படுத்தலாம். இப்ப அர் ரஹ்மானும் அலல் அரிசிஸ்தவான்னு வருது. அரிசுனா என்ன, சிம்மாசனம். அது ஒரு படைப்பு தானே. அரிசி என்பது அது ஒரு படைப்பு தானே, மஹ்லூக் தானே, அது ஒரு சிம்மாசனம். இப்ப அந்த வஹாபி என்ன அர்த்தம் வைக்கிறான், அர் ரஹ்மானும் அலல் அரிசிஸ்தவா, ரஹ்மான் அரிசின் மீது உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப மனுஷன் சேர்ல உட்கார்ந்து இருக்கானா இல்லையா, ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கானா இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ் அரிசின் மீது உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் வச்சு இன்னைக்கு மக்கள் வழிகெடுத்து குஃபுர காஃபிராகி போயிட்டு இருக்கான். இப்ப இமாம்கள் சலஃபுகளுடைய நிலைப்பாடு என்ன, இந்த இஸ்தவா அல்லாஹு அரிசு அரிசி இஸ்தவா அலல் அரிசு என்று இறைவன் சொல்வதை நம்பணும், அதை நம்பித்தான் ஆகணும். ஆனா அரிசி மேல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ப கூடாது. ஆனா இஸ்தவாவுக்கு அந்த அர்த்தம் இல்ல. உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னா அது உருவத்தை கொடுக்கும். அப்ப அந்த உருவ வழிபாட்டு கொள்கை நம்ம மூமின்கள்ட்ட, இஸ்லாத்துல சலஃபுகள்ட்ட ஹலஃபுகள்ட்ட யார்கிட்டயுமே கிடையாது. அப்ப இஸ்தவா அலல் அரிசின்னு வருது, அதுக்கு என்ன அர்த்தம் வைப்பாங்க, இஸ்தவா அலல் அரிசின்னு இஸ்தவா அலல் அரிசின்னு சொல்லிட்டு போ. அந்த இஸ்தவா என்கிற சொல்லுக்கு இறைவன் என்ன நாடி இருக்கிறான் என்கிற பொருள் உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அதை பத்தி கேள்வியை கேட்காதப்பா. இதைத்தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நான் அபு ஹனீஃபா இமாமுக்கு முன்னாடி நான் சஹாபிகள்ட்ட இருந்தே வரனே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அங்கிருந்து வருவோம், உம்மஹாத்துல் முஃமின்ட்ட இருந்து வருவோம். நபியிடம் இருந்து பாடம் பயின்றவங்க தானே, அதிலும் குறிப்பாக கொள்கைகளை நபிட்ட இருந்து கத்துக்கினவங்க தானே. மனைவிக்கு கொள்கையை கத்துக் கொடுக்காம ஊருக்கு கத்துக் கொடுக்க போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மனைவி மக்களுக்கு கொள்கை முதல் கொள்கை அங்க தானே. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் நபிக்கு உத்தரவு போட்டான், நெருங்கிய உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொன்னா. அப்போ அந்த தொடக்கமே அந்த இறை கொள்கையை பத்தி போதிக்கின்ற தொடக்கமே குடும்பத்திலிருந்து தான் அல்லாஹ் நபிட்ட என்ன செய்ய வச்சிருக்கிறான், சொல்லவும் வச்சிருக்கிறான். அப்ப பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் எல்லோருக்குமே கொள்கை கரெக்ட் தானே. அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவங்களுடைய மாணவி யாரு கேட்டீங்கன்னா ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி பிரபலியமானவங்க. அவங்களுடைய தாய், அவங்களை பெற்றெடுத்த தாய் யாருக்கு பணியாளர் கேட்டீங்கன்னா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹாதிமா. இந்த செய்தியை அறிவிக்கிறதே ஹசன் பசரி தான். ஹசன் பசரி யார்கிட்ட அறிவிக்கிறார், அவர் தாயார்ட்ட அறிவிக்கிறாரு. அவங்களுடைய தாயார் யார்கிட்ட அறிவிக்கிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய பணியாளர் தான் ஹசன் பசரி உம்மா. அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு போல, என்ன அர் ரஹ்மான் அல் அர்ஷிஸ்தவான் வந்துச்சா இல்லையா, அப்ப அனல் அரிசிஸ்தவானா என்ன, அது எப்படி புரியுறது அப்படின்னு கேள்வி வந்திருக்குது. அதுக்கு தான் அவங்க பதில் சொல்றாங்க, அல் இஸ்திவா கைரு மஜ்ஹூலின். இஸ்திவா என்பது கைரு மஜ்ஹூலின்,
அது அறியப்படாத ஒரு விஷயம் அல்ல. மஜ்ஹூல்னா அறியப்படாதது, கைர் மஜ்ஹூல்னா மஜ்ஹூல் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்திவா என்பது தெரிஞ்ச விஷயம்தான். உலகத்துல இஸ்திவான்னு சொன்னா ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கான்னா அது தெரிஞ்சிடும், அதுக்கு உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். அப்போ உலக பார்வையில இஸ்திவா என்பது கைர் மஜ்ஹூல், அது தெரியாத விஷயம் கிடையாது, தெரிஞ்ச விஷயம்தான். அல்லாஹ்வுடைய விஷயத்துல வல் கைஃபு கைர் மஅகூல், அல்லாஹ்வுடைய விஷயத்துல இஸ்திவா என்பதனுடைய கைஃபியத்து புரியாது. ஏன் அல்லாஹ்வுடைய விஷயத்துல இஸ்திவா புரியாதுன்னு சொல்றாங்க? மனுஷன் விஷயத்துல புரியும், அல்லாஹ்வுடைய விஷயத்துல புரியாது. ஏன் அப்படி சொன்னாங்க? அல் இஸ்திவா கைர் மஜ்ஹூல், இஸ்திவா என்பது மனித படைப்பு விஷயத்துல அது தெரியாத விஷயம் அல்ல, தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இறைவன் விஷயத்துல வரும்போது வல் கைஃபு கைர் மஅகூல், அவனுடைய கைஃபியத்து புரியாது, அறியப்படாத விஷயங்கிறாங்க. காரணம் என்ன? மனுஷனுக்கு உருவம் இருக்குது. அவன் ஒரு சேர்ல சேரில் மீது இஸ்திவானான் அப்படின்னு சொன்னா உட்கார்ந்துக்கான அர்த்தம் புரியும். மனுஷ விஷயத்துல அது தெரியாத விஷயமா? இறைவன் உருவமற்றவன் இல்ல. அப்ப இஸ்தவா அலல் அரிசி அப்படின்னு சொல்லும் போது எப்படி கைஃபியத்தை புரிவீங்க? எப்படி அதை விளங்க முடியும்? அப்ப இறைவன் உருவமற்ற கொள்கையில் இருக்க போய் தான் அது கைரு கூழ்னு சொல்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, இல்லாட்டா அது தெரிஞ்ச விஷயம் தானேப்பா, அல்லாஹ் குரு இருக்கலாப்பா, அல்லாஹ் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி அல்லாஹ் சேர்ல உட்கார்ந்துருக்கான்னு புரியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க வல் கைஃபு கைரு மஅகூல், அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவனுடைய கைஃபியத்து புரியாது. நமக்கு புரியல தானே, புரியட்ட மறுத்தரக்கூடாது. வல் இக்ராரு பிஹி ஈமானுன், ஆனா அதே நேரத்துல அதை ஒப்புக்கொள்வது ஈமான். வல் ஜுஹூது பிஹி குஃப்ருன், நமக்கு புரியல என்பதற்காக அதை மறுப்பது குஃபுர். அவ மனித படைப்பு விஷயத்திலே இஸ்திவா என்பதற்கு பொருள் தெரிகிறது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்மால் புரிய முடியாது. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா இறைவன் உருவமற்ற என்பதனால தான் புரிய முடியல. உருவம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சேர்ல உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம் வச்சுட்டு பேர்லாம் புரிஞ்சிடும். சரி, நமக்கு புரியல என்பதற்காக நம்ம அதை மறுத்திட முடியுமா? புரியாவிட்டாலும் அல் இக்ராரு பிஹி, அதை ஒப்புக்கொள்வது ஈமானுன், அதுதான் ஈமான். வல் ஜுஹூது பிஹி குஃபுருன், அதை நிராகரிப்பது மறுப்பது இருக்குது, அதுதான் குஃபுர் அப்படின்னாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த செய்தியை அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில இந்த சம்பவத்தை பதிவு செய்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, தஅவீல் செய்யக்கூடாது. அவங்க தஅவீல் செய்யல. இஸ்திவா நமக்கு தெரியாதுப்பா, ஆனா ஏத்துக்கணும்பா. தெரியாது, ஏத்துக்கணும். அதுதானே முத்தஷாபிஹா. முன்னோர்களுடைய சலஃபு சாலிஹின்களுடைய நிலைமை அதுதான். அதே போல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து அல் வசியா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அது ஷரஹ் ஃபிக்ஹுல் அக்பர்லயே இமாம் முல்லா அலிகா ரஹமத்துல்லா அதை குறிப்பிடுறாரு. ஏன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து அல் ஃபிக்ஹுல் அக்பர் மட்டும் எழுதல, அல் ஃபிக்ஹுல் அபஸத் மட்டும் எழுதல, அல் வசியத் அப்படிங்கிற ஒரு நூலும் எழுதியிருக்கிறார். கொள்கை சார்ந்த விஷயம், கொள்கை நூல். அல் வசியத் என்கிற அந்த நூலிலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லா சொல்லக்கூடிய அந்த தகவலை அல்லாமா முல்லா அலிகா ரஹமத்துல்லா ஷரஹுல் ஃபிக்ஹுல் அக்பர் 45வது பக்கத்துல இந்த செய்தி பதிவாகுது. சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லா சொல்றாங்க, நுகிர்ரு பி அன்னல்லாஹ அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் அரிசின் மீது இஸ்திவாவாக இருக்கிறான் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். மின் கைரி அன் யகூன லஹு ஹாஜத்துன் இலைஹி வஸ்திக்ராருன் அலைஹி, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அரிசின் மீது இஸ்திவாவாக இருக்கிறான் அப்படிதான் நம்ம சொல்லணும். அல்லாஹ் அரிசின் பக்கம் தேவையுடனாக இருக்கிறான் என்று நம்ம சொல்லிடக்கூடாது. இஸ்திக்ராருன் அலைஹி, அல்லாஹ் அரிசின் மீது உட்கார்ந்துட்டு இருக்கிறான் என்றும் சொல்லிடக்கூடாது. இந்த இரண்டும் இல்லாமல் அல்லாஹ் அரிசின் மீது இஸ்திவாவாக இருக்கிறான். ஒஹுவல் ஹாஃபிதுல் அரிசி ஓ கைரில் அரிசி, அவன் தான் அரிசையும் பாதுகாக்கிறான், அரிசி அல்லாத மற்ற அனைத்து படைப்பையும் அவன் தான் பாதுகாக்கின்றான். இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, ஒரு குரூப் வந்து அல்லாஹ் அரிசில உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிடுறாங்க. கைர் இஸ்திக்ரார், அல்லாஹ் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லாத. உட்கார்றான் வந்துட்டு சொன்னா ஒரு சேரை படைச்சு அந்த சேர்ல அல்லாஹ் உட்கார்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவன் தேவையுடையனாகிறான். ஃபலவுக்கான முஹத்தாஜன், அவன் அரிசில உட்கார்ற அளவுக்கு அவன் தேவையனாக இருந்தால் லமா கதர் அலா ஈஜாதில் ஆலம், அவன் உலகத்தை படைப்பதற்கு சக்தி இல்லாம போயிருவானே. தேவை உடையவன் முகத்தாஜின் ஆயிட்டா அவன் உலகத்தை படைக்க முடியாது. யாரு கனி? அல்லாதான் கனி. அவன் கனியா இருக்க போய் தான் உலகத்தை படைச்சான். அப்போ தேவை உடையவன் முகத்தாஜாக இருந்தால் அவன் உலகத்தை படைக்க முடியாது. நீனும் முகத்தாஜ், நானும் முகத்தாஜ், உலகத்தில் எல்லாரும் முகத்தாஜ். முகத்தாஜாக இருப்பவன் பலவீனமானவன், அவன் எப்படி இவ்வளவு பெரிய உலகத்தை படைக்க முடியும்? அப்போ உலவுக்கான முகத்தாஜன் லமா கதர் அலா ஈஜாதில் ஆலமி, முழு உலகத்தையும் படைப்பதற்கு அவனுக்கு சக்தி கிடைக்காது. ஓ தத்பீரிஹி, முழு உலகத்தையும் நிர்வகிப்பதற்கான சக்தி அவனுக்கு இல்லாம போயிடும். கல் மஹ்லூக், யார மாதிரி? மஹ்லூக் மாதிரி. மஹ்லூக் வந்து முஹத்தாஜா இருக்கிறான், முழு உலகத்தை அவன் படைக்க முடியாது. மஹ்லூக்கு முஹத்தாஜா இருக்கான், முழு உலகத்தை அவன் நிர்வகிக்க முடியாது. உலவு சார முஹத்தாஜன் இலல் ஜுலூஸ்,
இறைவன் உட்கார்வதன் பக்கம் தேவையுடையவனாக ஆனால், வல் கரார் அமர்வதின் பக்கம் இறைவன் தேவையுடையவனாக ஆனால், இப்ப கபுல ஹல்கில் அரிசி ஐன காணல்லா, அரிசை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எங்கப்பா இருந்தான் சொல்லு அப்படிங்கிறாங்க. புத்திசாலித்தனமான கேள்வி தானே. அல்லாஹ் அரிசில உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது அப்ப நம்ம அல்லாஹ் அரிசில உட்கார்றது தேவையாகிறன்னு வருது. இப்ப இமாம் அபூ ஹனீஃபா என்ன கேட்கறாங்க, உட்கார்றான்னு சொல்லாதப்பா, அவன் உட்கார்றதுக்கு எதுவும் தேவையும் இல்லப்பா. அப்படி அப்படி ஒரு அர்த்தம் நீ கொடுத்தேன்னு சொன்னா, அரிசை படைப்பதற்கு முன்பு இறைவன் எங்கே இருந்தான்? இப்ப கபுல ஹல்கில் அரிசி ஐன காணல்லா, அரிசை படைப்பதற்கு முன்பு இறைவன் எங்கே இருந்தான்? ஃபுஹுவ முனஸ்ஸஹுன் அன் ஸாலிக உலுவன் கபீரா, அல்லாஹ் இது போன்ற குறைகளை விட்டு மிக மிக பரிசுத்தமானவன், மிக மிக உயர்ந்தவன், மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்தவன். அவன்கிட்ட இந்த மாதிரி பலவீனம் கிடையாது. ஒரு மனுஷன் சேர்ல உட்காரணும் அப்படின்னு சொன்னா அது பலவீனத்தை குறிக்கிறது. ஒரு மனுஷன் எவ்வளவு நின்றுட்டே இருக்க முடியும்? அப்ப சேரை போட்டு உட்காருங்கன்னு சொல்றது, அல்லது ஒரு பாய விரிச்சு கீழே உட்காருங்கன்னு சொல்றது, எவ்வளவு நேரம் மனுஷன் நிற்பான்? அப்ப அமருதல் என்பது அல்லது நின்றுகிட்டே இருக்கிறது என்பது இதுவெல்லாம் ஹுதூஸ், அலாமாத்துல் ஹுதூஸ். அப்ப இறைவன் சேர்ல உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வந்து ஹாதிஸ் ஆக்குறதுல அது கதீம் இல்லாம போயிருமே, காதிர் இல்லாம போயிருமே. அப்ப அதுக்குதான் அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறாங்க. எப்ப உட்கார்ந்துட்டு இருக்கான், இறைவன் உட்கார்ந்த பக்கம் தேவையாகிறான் அப்படின்னு சொன்னா அரிசை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் இருக்கத்தானே செஞ்சான். அரிசை படைப்பதற்கு முன்பு இறைவன் எங்கே இருந்தான் அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவுபூர்வமா கேட்ட கேள்வி ஷரஹுல் ஃபிக்ஹில் அக்பர்ல 45வது பக்கத்துல இந்த செய்தி பதிவாகுது. இமாம் முல்லா அலி செய்தி குறிப்பிடுறாங்க. அதே போல அல் ஃபிக்ஹுல் என்கிற அந்த நூலில இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இன்னும் தெளிவா சொல்றாங்க, அரான் என்று கேள்வி கேட்டால் யுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படணும், அவருக்கு நம்ம சொல்லணும், காணல்லா, அல்லாஹ் இருக்கிறான், ஒலா மக்கான, எந்த இடமும் இல்லாமலே அல்லாஹ் இருக்கிறான், கபுல ஐ யகுலுகல் ஹல்க, படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பு எந்த இடமும் இல்லதானே, அப்பவுமே அல்லாஹ் இருந்துட்டு தான் இருக்கான். ஒரு இருக்குன்னு சொன்னா இடம் வேணும்ல. இப்ப கேள்வி எப்படி இருக்கிற, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னா எந்த இடத்துல இருக்கிறான்னு கேள்வி. இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, இப்ப இடமே இல்லாம இருக்கும் போதே அல்லாஹ் இருக்கிறான்பா. காணல்லா ஒலா மக்கான கபுல ஐ யகுலுகல் ஹல்க, காணல்லா ஒலம் யகுன் ஐன், ஐன் என்பதே இல்லாம போகும்போதே அல்லாஹ் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். ஐன்னா இடம். அப்ப இடம் என்பதே இல்லாம போகும்போதே அல்லாஹ் இருந்து கொண்டுதானே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாமா? அது முறை இல்லையா? முட்டாத்தனம் இல்லையா? முறைகேடு இல்லையா? ஒரு மனுஷனை பத்தி கேட்கலாம், ஒரு உருவத்தை வச்சு கேட்கலாம், இது எங்கே இருக்கிறதுன்னு கேட்கலாம். அவன் பள்ளிவாசல்ல இருந்தான், அவன் வீட்டுல இருந்தான், அவன் காட்டுல இருந்தான், அவன் ரோட்ல இருந்தான், ஏதோ ஒரு இடத்தான் சொல்ல போறோம். இடத்தை தாண்டி வேற என்ன சொல்லிடுவோம் சொல்லுங்க? ஏதோ ஒரு இடத்தான சொல்லி ஆகணும். அப்ப அது மஹ்லூக்கு, ஒரு 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 உருவம், ஒரு அது ஹாதிஸுக்கு இடம் அவசியம். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு வந்து ஒரு இடம் அவசியம் இல்லை. அவன் இருப்பதற்கு இடமோ, அவன் அமர்வதற்கு அரிசோ எதுவுமே இல்லை. அப்ப அல்லாஹ் இஸ்தவா அலல் அரிசின்னு ஒண்ணு சொல்றானா இல்லையா? அந்த இஸ்தவாவுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு எப்படி விளக்கம் தரது? சலஃபு சாலிஹின் சொல்றாங்க, தஅவீல் செய்யாத, அது முத்தஷாபிஹா கைரு மஅகூல், நமக்கு புரியாது. புரியல என்பதற்காக நம்ம அதை மறுத்துடக்கூடாது, குஃப்ரா போயிரும். புரியாவிட்டாலும் அதை ஏற்பதுதான் ஈமான் என்பதுதான் முன்னோர்களுடைய நிலைப்பாடு. அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது. யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு சமயம் நான் மாலிக் ரஹ்மத்துல்லா சபையில இருந்தேன். அப்போ ஒரு மனிதர் வந்தார். வந்து யா அபா அப்துல்லா, அபு அப்துல்லா அவர்களே, மாலிக் இமாமுடைய குன்யத்தது, அபு அப்துல்லா அவர்களே, அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்கிறான், கைஃப இஸ்தவா, அவன் எப்படி இஸ்திவாவா இருக்கான்னு கேட்டாங்க. மாலிக் இமாம்கிட்ட. அப்ப மாலிக் இமாம் என்ன பண்ணாங்க, யஹ்யா ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, ஃபஅத்லக மாலிகுன் ரஸஹு, மாலிக் இமாம் அவர்கள் தன் தலையை கீழே அப்படி தொங்க போட்டாங்க. எந்த அளவுக்கு, ஹத்தா அலாஹு ருஹலா, உடல் முழுக்க அவங்களுக்கு வேர்த்து வடிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேள்வி கேட்ட பிறகு தலையை கீழே தொங்க போட்டாங்க, உடம்பு முழுக்க வேக்குது. அப்புறம் சொன்னாங்கன்னா, அல் இஸ்திவா கைரு மஜ்ஹூல், இஸ்திவா என்பது தெரியாத விஷயம் இல்லை, அது தெரிஞ்ச விஷயம்தான். ஒல் கைஃபு கைரு மஹ்கூல், அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவன் எப்படி இஸ்திவாவா இருக்கான் அது புரியாது, தெரியாது. ஏன்னா அல்லாஹ் உருவமற்றவன் இல்ல, உருவம் இருந்தா உட்கார்ந்துருக்கான்னு தெரிஞ்சிருமே. ஒல் கைஃபு கைரு மஹ்கூல், அல்லாஹ் எப்படி இஸ்திவாவா இருக்கான் என்பது மனிதனாகிய நம்மால், படைப்பினவன் நம்மால் புரிய முடியாது.
ஒல் ஈமானு பிஹி வாஜிபுன். நமக்கு புரியாவிட்டாலும் இறைவன் சொன்ன அந்த விஷயத்தை நம்புறது வாஜிபு, கடமை. ஒ சுஆலு அன்ஹு பித்அத்துன். நமக்கு புரியாம இருந்துகிட்டு எப்படி எப்படின்னு கேள்வி கேட்கறது பித்அத்து. யார் சொல்றா? அல்லாஹ் மாலிக் முத்து உம்மு சலமா ரலியல்லாஹு சொன்ன மாதிரி என்ன இவங்க கூடுதல் ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஒ சுஆலு அன்ஹு பித்அத்துன். இது இது பற்றி கேள்வி எழுப்புவதே பித்அத்து. அடுத்து சொன்னாங்க, ஒமா அராக்க இல்லா முபுத்ததிஅன். உன்னை நான் ஒரு பிதஅத்துவாதியாகத்தான் பார்க்கிறேன். நீ ஒரு பிதஅத்துவாதி. இதுவரைக்கும் இந்த குழப்பத்தை யாரும் பண்ணல. அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் பற்றி வருகின்ற எல்லா விஷயத்திலையும் மூமின்கள் வந்து ஆமன்னா சல்லம்னா சமீனா வ அத்தஅனா என்கிற நம்பிக்கையில தான் அப்படி போயிருக்கிறாங்க. சஹாபாக்களா இருக்கட்டும், தாபீன்களா இருக்கட்டும், அவங்க காலகட்டத்தில் உள்ள நன்மக்கள் எல்லோருமே ஆமன்னா சல்லம்னா தான், சமீனா வ அத்தஅனா தான். அது 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 பற்றி கேள்வி கிடையாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்திட்டான். முஹ்கம் இருக்கு, முத்தஷாபிஹும் இருக்குது. புரிந்ததையும் ஏத்துக்க, புரியாததையும் ஏத்துக்க. புரியாததை அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டு போயிரு. இது ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா? நாளைக்கு அல்லாஹ் நீ ஏன் புரியலன்னு கேட்க போறானா? அப்ப என்ன முத்தஷாபிஹா? நான் எப்படி புரிய முடியும்? நீ சொன்ன விளக்கம் தானே, முடிச்சிட்டு போயிரலாம். அப்ப அது முன்னோர்களுடைய அந்த 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 தேர்வு என்பது ஒரு சலாமத்தான ஒரு விஷயம். ஒரு பாதுகாப்பான ஒரு அம்சம் தான் அது, அந்த நிலைப்பாடு. அதனால தான் மாலிக் இமாம் என்ன செஞ்சாங்க? என்னப்பா இப்படி கேள்வி கேட்கிறாரு? சுஆலு அன்ஹு பித்அத்துன். இது பற்றி கேள்வி எழுப்புவதை பித்அத்து. வமா அராக இல்லா முப்ததிஅன். உன்னை ஒரு பித்அத்துவாதியாகத்தான் பார்க்கிறேன் என்று சொல்லி அமர பிஹி அன் யுஹ்ரஜ. அவனை வெளியேற்றுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. அந்த ஆளை வெளிய தள்ளுப்பா அப்படின்ட்டு. சபையில விடாத வெளிய தள்ளுன்ட்டாங்க. இந்த மாதிரி பிதத்தான எல்லா கேள்வியுமே நல்ல கேள்வி அல்ல. கேள்வி கேட்கணும் தான். சில கேள்வி அது ஈமானை பலப்படுத்தும், சில கேள்வி அது ஈமானை நாசப்படுத்தும். எதுவெல்லாம் ஈமானை நாசப்படுத்துற மாதிரியான கேள்வி இருக்குதோ அந்த கேள்விக்கு முன்னுரிமைனா கிடையாது. முன்னோர்கள் கொடுக்கல, தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போயிருவாங்க. அப்ப சபையிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். இந்த செய்தியை யஹ்யா இப்னு யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. நான் பக்கத்துல இருந்து கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த சம்பவத்தை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லா அல் இஅ்திகாத் என்கிற நூலிலே 1வது பாகம் 116வது பக்கத்துல இந்த சம்பவத்தை பதிவு செய்றாங்க. அதே போன்றுதான் இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அது தௌகீஃப் நான் ஆரம்பி சொன்னேன். அது தௌகீஃப்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அதை அப்படியே நிறுத்தி வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம அறிய வச்சு உரைச்சி பார்த்துட்டு என்ன அர்த்தத்துலன்னு என்ன செய்யக்கூடாது, உள்ள போய் ரொம்ப ஆராயக்கூடாது. அப்ப அவங்களுடைய கொள்கை என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அறிவுக்கு அப்பாற்பட்டது, புரிதலுக்கு அப்பாற்பட்டது. ஆனா அதுக்கு அர்த்தம் உண்டு. இறைவன் ஒரு அர்த்தத்தை நாடி இருப்பான். என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. இறைவன் சொன்னதை நம்பணும். இப்படி வந்தா அதுக்கு பேர் தௌகீஃப். முடிச்சிட்டாங்க தௌகீஃப். யார்? இமாம் பைஹக்கி அல் இஅ்திகாத்ங்கிற நூல்ல இமாம் பைஹக்கி அவர்கள் 1வது பாகம் 116வது பக்கத்துல இந்த செய்தியை பதிவு செஞ்சாங்க. அப்ப இது முன்னோர்களுடைய நிலைப்பாடை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? அதுக்கு விளக்கம் தர வேண்டாம், தஅவீல் செய்யாம விட்டுருவோம் அப்படின்ட்டு. சரி, இப்ப நீங்க குர்ஆனையோ அல்லது முஹத்திஸீன்களையோ, ஷாரிஹீன்கள் இவர்கள் எல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத் சம்பந்தப்பட்ட இடத்தை இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பல இடங்கள்ல பல அறிஞர்கள் விளக்கம் எழுதுறாங்க. விளக்கம் எழுதுனால அவங்க எல்லாம் தஅத்தீல் செஞ்சுட்டாங்களா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஅத்தீல்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பின்னோர்கள் ஹலஃபுகள் வந்து தஅத்தீல் செஞ்சுட்டாங்களா? ஏன் இவங்க விளக்கம் கொடுத்தாங்க? இப்படி விளக்கம் கொடுப்பது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஅத்தீல் சொன்னாங்களே, அந்த தஅத்தீல செஞ்ச குற்றம் இந்த ஹலஃபுகளுக்கு வந்துச்சா? இதை இப்ப நம்ம ஆராயணும். ஹலஃபுகளும் சாலிஹீன்கள், நல்லோர்கள். ஏன் அவங்க விளக்கம் கொடுக்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டாங்க? உதாரணத்துக்கு சொல்றேன், இஸ்தவா அலல் அரிசின்னு வருதே, இஸ்தவா அலல் அரிசி என்கிற அந்த சொல்லுக்கு வந்து நீங்க தஃப்சீர் கிதாப் எடுத்து பாருங்க, என்ன விளக்கம் கொடுப்பாங்க? அல்லாஹ் வந்து ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிறான். அனைத்தினுடைய ஆதிக்கத்தையும் இறைவன் என்ன செஞ்சுக்கிறான்? அவன் வசப்படுத்தி இருக்கின்றான் என்ற கருத்துடைய வாசகத்தை தானே இன்றைய தஃப்சீர் நூல்கள்ல முஃபஸ்ஸிரீன்கள், விளக்குரையாளர்கள் பதிவு செய்யறாங்க. அப்ப இறைவன் வந்து அனைத்து வகையான ஆட்சி அதிகாரத்தை, ஆதிக்கத்தை அவன் வைத்திருக்கிறான் என்பதுதான் இஸ்தவா அலல் அரிசி என்ற அந்த அந்த சொல்லுக்கு தஅவீல், விளக்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. யதுல்லா அப்படின்னு வருது, யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் வருது. தஃப்சீர் கிதாப் எடுங்க, அதுக்கு அர்த்தம் விளக்கம் சொல்றாங்களா இல்லையா இப்போ உள்ள முஃபஸ்ஸிரீன்கள்? அப்ப யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம்க்கு என்ன பெரும்பாலான மஷ்ஹூரான விளக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி அப்படின்னு அது இருக்கும். அவர்களுடைய கரங்களிலே மேலே அல்லாஹ்வுடைய உதவி இருந்தது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம்.
இது பெரும்பாலான முஃபஸிர்கள் சொல்லக்கூடிய பிரபலியமான ஒரு விளக்கம். அப்ப எதுலாவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி அப்படின்னு அர்த்தம் வந்துச்சா இல்லையா? தஜ்ரீபி ஆயுனினா, நூல் இஸ்லாமுடைய அந்த கப்பல் இருக்குது, வெள்ளப் பிரளயம் ஏற்பட்ட பொழுது அந்த கப்பல் சென்றது பி ஆயுனினா, நம்முடைய ஐன்களில் அது சென்றது. ஐனுக்கு பன்மை ஆயுன், நம்முடைய ஐன்களில் அது சென்றது. அந்த ஐன்கள் ஆயுன் வருதே, அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தா